Hello guys, வணக்கம். Welcome to Rule Your Life. டிப்ஸ் டு எக்ஸல் அட் யுவர் ஒர்க். நீங்கள் வேலை பார்க்குறத இன்னும் சிறப்பாக எப்படி மாற்றி அமைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வேலை அப்படிங்கிற இந்த சென்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, குக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இன்னும் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நேமுக்கான வேல்யூவை இன்னும் கூடும். அதனால் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ ஏதோ ஒர்க்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப உதவும் அப்படின்னு கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி, ஆஃபீஸில் பார்த்தாலும் சரி, வெளியில் பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் செய்யறதுல இன்னும் சிறப்பாக எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லித்தரும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்பர் 1, ஆக்ட் ப்ரொஃபஷனலி. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, கம்பெனியில் ஒரு ப்ரொஃபஷனல் வேலை பார்த்தா தான் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வீட்டை கூட்டிகிட்டு இருந்தால் கூட ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில்லோட கூட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டா கூட ஒரு ப்ரொஃபஷனலாக சாப்பிடுங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் மட்டும் ப்ரொஃபஷனல் கிடையாது, நீங்கள் எல்லாமே காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் தூங்குற வரைக்கும் எல்லாமே ப்ரொஃபஷனலாக உங்களால் பார்க்க முடியும். அதுக்காக நீங்கள் அந்த வேலையில் முழு ஈடுபாட்டோடு இருக்கணும். எதை எப்படி பண்ணணும், எவ்வளோ ஒழுங்காக பண்ணணும், எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சு ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை இன்னுமே ப்ரொஃபஷனலாக உங்களால் செஞ்சு முடிக்கப்படுது. ஸோ எப்பவுமே நீங்கள் எது செஞ்சாலும் சரி ஒரு ப்ரொஃபஷனலாக செய்யுங்க. நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் சரி, அல்லது யாராவது கூட பேசினாலும் சரி, ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ப்ரொஃபஷனலா அந்த வேலையை பார்க்கறதன் மூலமா உங்களுடைய நேமுக்கு இன்னுமே கொஞ்சம் வேல்யூ கொடுக்கும். கைஸ் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வீடியோ அண்ட் ஆல்சோ இமேஜ் அண்ட் ஆல்சோ ஆடியோ எடிட்டிங் வந்துட்டு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வீடியோ அல்லது ஆடியோ அல்லது இமேஜ் எடிட் பண்ணணும் அப்படின்னா ShotCut அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எடிட் பண்ண வேண்டிய வீடியோ அல்லது இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவர்லே இருக்குது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், மியூசிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், மியூசிக்ஸை எக்ஸ்ட்ராக்ட் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த இதை கொடுத்ததுக்கு முன்னாடி டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அந்த எஃபெக்ட்ஸ் வந்துடும். செம்மையாக இருக்குல்ல? இதே மாதிரி உங்களுக்கு தேவையான இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்கள் மொபைல்லே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து, டேக் த இனிஷியேட்டிவ். அதாவது யாராவது வந்து தொடங்கட்டும்னு வெயிட்டே பண்ணாதீங்க. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு இன்னொருத்தர் தொடங்கி வச்சதுக்கு பின்னாடி அதை அப்படியே நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே ஆளாக நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணிடுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, மேபி நீங்கள் கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது குக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அம்மா வரணுன்னு வெயிட்லாம் பண்ணவே வேணாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா, குக் பண்ணலான்னு மனசுக்குள்ளே தோணுதா, உடனே இறங்கிடுங்க. வந்து ஒருத்தங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். அல்லது நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணலாம், ஒரு 6 மணிக்கு மேல பண்ணலாம். இது எல்லாமே சும்மா தான். இந்த சாக்கு போக்குகள் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் டேக் த இனிஷியேட்டிவ். அதாவது நீங்க நபரா இனிஷியேட்டிவ் எடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட், கெயின் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை, மன தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ எப்பவுமே உங்களுடைய நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களால் முடியும், இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களால் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும், நல்லா இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண முடியும், நேற்றை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும், இன்னுமே கொஞ்சம் மற்றவங்ககிட்ட நல்ல நேம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை நீங்க எப்பவுமே விட்டு கொடுக்காதீங்க. அடுத்து, ஆக்ட் லைக் யூ ஆர் த ஓனர் ஆஃப் த பிளேஸ். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலையில நீங்க தான் ஓனர் அல்லது நீங்க தான் ஹெட் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில இருந்து உங்க வேலையை பார்க்கும்பொழுது அந்த வேலை இன்னுமே கொஞ்சம் சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தா நீங்க தான் அந்த பிளேஸுக்கு ஓனர் மாதிரி எல்லா பொறுப்புகளையும் நீங்க எடுத்துட்டு, அதாவது அன்வான்ட் பொறுப்புகளை பத்தி நான் சொல்லல, உங்களுடைய கடமைகளை நீங்க ஓனரா இருந்து ஒரு இடத்துல இருந்து செய்யும் பொழுது எப்படி செய்வீங்களோ அது மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை, உங்களுடைய கடமைகளை செய்ய ஆரம்பிங்க. இது மாதிரி ஒரு பிளேஸுக்கு நீங்க ஓனர் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில இருந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இன்னுமே அதோட அவுட்புட் இன்னுமே அதிகரிக்கும். அதன் மூலமா உங்களுடைய வேலை இன்னும் சிறப்பானதாகும். அதே மாதிரி உங்க நேமுக்கான ஒரு பிராண்ட் வேல்யூ இன்னுமே கூடிக்கிட்டே போகும். அடுத்து, கம்யூனிகேட் வெல்.
அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கம்யூனிகேட் வில் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. எதை எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும்னு ஒன்று இருக்குது. சும்மா எல்லார்த்திட்டும் போயிட்டு உளறிக்கிட்டே இருக்கிறது அல்லது தேவையில்லாத அன்வான்ட் டாக்ஸ் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது, இது மாதிரி பேசும்பொழுது உங்களுடைய வேல்யூவை குறைச்சி தான் விடும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யார்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு தேர்ட் பர்சன்ட்ட பேசினாலும் சரி, ஒரு வேலைக்காக பேசினாலும் சரி, சும்மா பேசிட்டு இருந்தாலும் சரி, லஞ்ச் டைம்ல பேசினா கூட அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனம் கொடுத்து கம்யூனிகேட் வெல்லா பண்ணும் பொழுது உங்களுடைய வேல்யூ இன்னுமே கூடும். அடுத்து, மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் யுவர் கொலீக்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கொலீக்ஸ் எல்லாருமே உங்களுடைய காம்படிட்டர் கிடையாது, எதிரி கிடையாது. நீங்கள் அவங்கள பீட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே உங்களுடைய கான்டாக்டில் ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய ஒர்க்கினுடைய எஃபிஷியன்சி அதிகரிக்குது. அதே மாதிரி இன்னுமே நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் சிறந்து விளங்குறதுக்கு நிறைய விதத்தில் இந்த ஒரு ஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு உதவுது. அடுத்து, ப்ரிப்பேர் டு லேர்ன். நீங்கள் காலேஜ் ஸ்கூலில் தான் படிச்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா பக்கமே எல்லா ஒரு மனிதர்கிட்ட இருந்தும் நம்மளால் ஒரு சில லேர்னிங்ஸ், ஒரு சில பாடங்களை கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் எப்போவுமே கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, உங்களை விட கம்மியான ரேங்க்ல இருந்தாலும் சரி, உங்களை விட கம்மியான ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்ககிட்ட இருந்தும் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு தயாராக இருங்க, ப்ரிப்பேராக இருங்க. அடுத்து, அவாய்டு கோசிப்ஸ். கோசிப் அப்படிங்கிறது ரொம்ப 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 தப்பான ஒண்ணுங்க. இது ஏதோ கோசிப் அப்படின்னா ரொம்ப வயசானவங்க பெண்கள் தான் ஈடுபடுவாங்க, நம்ம ஒரு தப்பான எண்ணத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. டே டு டே லைஃப்ல நம்ம கூட நிறைய நேரங்கள்ல நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் அல்லது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை பத்தி கோசிப் பேசுவோம். இது மாதிரி கோசிப் பேசக்கூடிய ஹேபிட் நாளைக்கு உங்க மேல ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை நீங்க கோசிப் பேசின நபர்கிட்டவே உங்களை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால எப்பவுமே யாருகிட்டமே இந்த கோசிப் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஈடுபடாதீங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோசிப் அப்படிங்கக்கூடிய புரணி பேசுறது அல்லது புரளி பேசுறதுன்னு சொல்லுவாங்க, அல்லது கோழி மூட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, கிசு. ஸோ இது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. இது தேவையே இல்லாத ஒரு ஸ்கில். உங்களுக்கு இது தேவையே கிடையாது, லைஃபுக்கு தேவையே கிடையாது. இதன் மூலமா உங்களுடைய நேம் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த கோசிப் பேசுறதை தயவு செய்து விட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது உங்களுடைய ஒர்க்ல நீங்க செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய ஒர்க் இன்னுமே சிறந்ததா விளங்கும். அதே மாதிரி உங்களுடைய வேல்யூமே, உங்களுடைய நேமுக்கான அந்த வேல்யூமே இன்னுமே கூடும். ஸோ இதை தயவு செய்து நாளையிலிருந்து உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். டேக் கேர், பாய்.